உங்க எல்லாருக்குமே தெரியும், நேத்து அகமதாபாத்ல இருந்து லண்டன் புறப்படவிருந்த விமானம் டேக் ஆஃப் ஆகி 2 நிமிஷத்துல கீழ விழுந்து நொறுங்கி எரிஞ்சு சாம்பலாகி இருந்தது. இதுல 242 பேர் பயணம் செஞ்சிருந்தாங்க. இதுல பல குடும்பங்கள் இருந்தாலும், இந்த குடும்பத்தினுடைய கதை வந்து ரொம்ப அழ வச்சிருக்குங்க. இவர் தான் டாக்டர் பிரதீக் ஜோஷி. இவர் வந்து லண்டன்ல 6 வருஷமா வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவங்களுடைய குடும்பம் 3 குழந்தைங்க எல்லாருமே இந்தியாவுல இருந்திருக்காங்க. ஃபேமிலிக்கு ஒரு நல்ல லைஃப்பை வந்து செட்டில் பண்ணணும், அவங்கள வந்து அங்கே அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா ஆவணங்களையும் தயாரித்து மனைவியும் டாக்டராக இருக்கிற டைமில் குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு ஏர்போர்ட் போயிருக்காங்க. ஏர்போர்ட் போய் ஃப்ளைட்டில் இருந்து செல்ஃபி எடுத்து அவங்களுடைய குடும்பத்துக்கு கூட அனுப்பி வச்சுருக்காங்க. எல்லாருமே வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன குடும்பம் 2 நிமிஷத்துலேயே உயிரெல்லாம் இல்லாமகி கருகி போயிருக்கிற விஷயந்தான் ரொம்ப கவலைக்குள்ளாக இருக்குது. இதில் பயணித்தவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு கதை இருக்குங்க. அந்த வகையில் அந்த பிரதீக் ஜோஷியினுடைய கதை வந்து ரொம்ப கவலைக்குரியதாக இருக்குது. இந்த விமான பயணத்தில் ஒரே ஒருத்தர் தான் வந்து உயிர் பிழைச்சிருக்காரு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்.